மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். அவ்வளவுதான் எல்லாம் அவ்வளவுதான் கொஞ்சம் போச்சு. வள்ளி வள்ளி என் பேக் எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் வச்சுண்டா வச்சுண்டா. சரி ஒரு நிமிஷம் சரி அவனு ஜெபம் பண்ணுறான். சொல்லுண்டா கேப் கரெக்டாக கிடைக்கல. என்ன ஆச்சுங்க? சரிதா ஓகேம்மா 50 ரூபா கட்டா ஓகேவா ஓகேவா. ஃபேன்ஸ் ஊட்டி வளர்த்துருக்காரு. அப்ப கூட நான் நினைப்பேன் என்ன தமிழ் அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு தமிழ் மேல வந்து அப்படி ஒரு பற்று அப்படின்னு. அப்படி வந்து இன்னைக்கு இந்த இன்டர்நெட் காலத்துல பார்க்கும்போது சொன்ன மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து தமிழுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்திருக்கு. ஒரு நேஷனல் இன்டெகிரிட்டியில வந்து ஒரு பேர்டு நியமிக்கிறாங்க. அதாவது பீகாக் வந்து ஒரு ஸ்பெஷல் பேர்டு இன் இந்தியா அப்படின்னு. ஏன் நேஷனல் பேர்டா இந்தியா இது பீகாக்க வந்து சூஸ் பண்றாங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர்டு. அப்போ ஒரு நேஷனல் லாங்குவேஜா சூஸ் பண்ணும்போது ஹிந்தி சூஸ் பண்றாங்க. அப்ப இஃப் ஐ எம் நாட் ராங், அப்போ அண்ணா அவர்கள் அதான் சொன்னேன் இஃப் ஐ எம் நாட் ராங், அப்போ ஒரு நேஷனல் லாங்குவேஜ் போது ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் தான் வரணும். அப்படி ஒரு லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். ஸோ தட் ஹாஸ் டு பி த நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு குரல் கொடுத்தாருன்னு நான் கேட்டதை வச்சு சொல்றேன். அப்போ இல்ல எல்லாருமே வந்து ஹிந்தி தான் பேசுறாங்க த்ரூ அவுட் இந்தியா அப்படின்னும் போது அப்போ த்ரூ அவுட் இந்தியா காக்கா தான் இருக்கு. ஸோ காக்கா தான் நேஷனல் பேர்டா இருக்கணும், ஏன் பீகாக் வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்ப என்ன புரியுதுன்னா அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு மொழியில அத ஒரு தாய்மொழியா கொண்டு நான் பிறந்திருக்கேன்னு நினைக்கும் போது முதல்ல எனக்கு வந்து ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை கத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு பாரம்பரியமா நான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில பிறந்ததுனால எனக்கு இந்த தமிழை பத்தியும் தமிழ் கல்ச்சரை பத்தியும் தமிழை பத்தியும் நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியோ இல்ல பிரெஞ்சோ எந்த லாங்குவேஜும் இல்லாமல் செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு தமிழ் தான் கொடுத்தாங்க. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்து நான் ஆக்சுவலா ஒழுங்கா படித்தேன். 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறமா நான் வந்து எப்படி நம்ம ஹீரோ ஆக போறோம், ஒரு நாள் நடிகன் ஆக போறோம், இனிமேல் நம்ம போயிட்டு படிச்சு என்ன கிளிக்க போறோம்ன்றதுனால நான் படிக்கிறத வந்து பெருசா கவனிக்கல. என்கிட்ட ரிப்போர்ட் கார்டும் இருக்கு. தமிழ்ல 99 out of 90, 100 out of 99, 100 out of 100 both language one language. தமிழ்லயே வந்து ரெண்டு இதுலயுமே
9900 இதுதான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்கியிருக்கேன். அப்படி இந்த தமிழை வந்து எங்க அப்பா சொன்னாருன்றதுக்காகவோ இல்லை என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்கன்றதுக்காகவோ இல்லை, படிக்கும் போதே எனக்கு அந்த தமிழ் மேல ஒரு ஆர்வம். என்ன இருந்தாலும் ஒரு மழை பெய்யுதுன்னா தண்ணி விழும், தண்ணி விழும்போது ஒரு தண்ணி போய் கடல்ல விழும், ஒரு தண்ணி போய் சாக்கடையில விழும், ஒரு தண்ணி போய் மாடியில விழும், ஒரு தண்ணி போய் எங்க வேணா விழும். அந்த தண்ணி எங்க விழுதுன்றது தான் விஷயம். சாக்கடையில விழுந்தா அது சாக்கடை தண்ணி ஆகுது, கடல்ல விழுந்தா அது கடல் தண்ணி ஆகுது. அந்த மாதிரி இந்த மண்ணுல நான் விழுந்து ஒரு மனிதனாக இந்த மண்ணுல பிறந்ததுனால நான் ஒரு தமிழனா இருக்கேன். முதல்ல நான் ஒரு மனிதன் தான், அதுக்கப்புறம் தான் நான் தமிழன், அதுக்கப்புறம் தான் நான் இந்தியன், அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம் எல்லாமே அதுக்கப்புறம் தான். முதல்ல நான் மனிதன். மனிதனுக்கு அப்புறம் என்னுடைய இனம் என்ன அப்படின்னா என்னோட தமிழ் தான். ஏன்னா அதுதான் என்னுடைய தாய் தகப்பன் எல்லார்கிட்டையும் நான் பேசக்கூடிய மொழி. இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, நான் ஒரு சிலம்பரசன், நான் ஒரு நடிகன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த தமிழ்ல தமிழ் பேசி ஒரு தமிழ் நடிகனா நான் நடிச்சு நான் சம்பாதிச்ச பணத்தால தான் இந்த வீட்டுல நீங்க எல்லாரும் வந்து நிக்கிறீங்க. நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன். எனக்கு இந்த இடமும் இத்தனை மைக்கும் இத்தனை கேமராவும் இவ்வளவு மீடியாவும் என்னை சுத்தி எனக்கு கொடுத்தது என்னுடைய தாய்மொழி தமிழ். அது இல்லைன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நான் சொல்லிட்டு வரும்போது. ரெண்டாவது, இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது, நான் வந்து ஒரு நடிகன். சினிமாவில் வந்து டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போற ஒரு பையன். இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட பிரச்சனை தமிழர்களுக்கு. அதை அடுக்கிக்கிட்டே நீங்க போலாம். காவிரி பிரச்சனைவாங்க, இலங்கையில வந்து நம்மளை போட்டு இது பண்ணாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட தமிழ் பிரச்சனைகள். அது நீங்களும் லிஸ்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோ பிரச்சனை. இப்போ ஒரு பிரச்சனையும் வரும்போதும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஆக்டரா கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தமிழ் இந்த நாட்டுல பிறந்த ஒரு தமிழனா பிறந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண ஒரு ஆளா வந்து இல்ல. இது என்னன்னா, இது எப்ப பாரு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நான் போயிட்டு அவங்க போய் கண்ணை பிடிச்சிட்டு நான் சண்டை போட முடியுமா? முடியாது. இல்ல இங்க நான் வந்து போராட்டம் நடத்தினா உடனே சிம்பு உடனே அரசியலுக்கு வராது அப்படின்னு ஒரு இது கட்டுவோம். எந்த விதத்துலதான் நான் போராடுறேன்? சரி, என்ன விட்டுருங்க, நான் வந்து ஒரு நடிகை. சரி, நான் போனா எனக்கு அரசியல் இது. ஒரு வீட்டுல ஒரு பாத்திரம் வளர்க்குற ஒரு அம்மா இருக்கு, ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கு, ஏதோ ஒரு இந்த வேலைக்கு போற ஒருத்தர், ஒரு கார்பெண்டர் இருக்காரு. அவருக்கு ஒரு உணர்வு, தமிழர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நான் குரல் கொடுக்கணும். எங்க போய் குரல் கொடுக்குறது? ஒரு அரசியல்வாதிகளோ இல்ல ஒரு அரசியல் கட்சியோ ஒரு கட்சி சார்ந்த அவங்க வந்து குரல் கொடுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எந்த விதத்துல குரல் கொடுக்கிறது? சரி, ஓகே, போராட்டம். அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? ஒண்ணு, ரோட்ல எல்லாரும் போவோம், கையில ஒரு கொடி பிடிச்சிட்டு, எங்களுக்கு இது தேவை, எங்களுக்கு அது தேவை, இதுக்காக நாங்கள் போராடுகிறோம். இல்ல உண்ணாவிரதம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் போராட்டம் உண்ணாவிரதம். ஏன்னா போராடுறவங்க உண்மையா நேர்மையா ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடுறவங்க, அவங்க சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதுக்கு எவனாவது கேள்வி கேட்க போறானா, இல்ல எவனா குரல் கொடுக்க போறானா? ஏதாவது நடக்க போதா? எதுவுமே நடக்க போறது. அதுக்கு அவங்க உண்ணாவிரதம்ன்ற பேர்ல தன்னைத்தானே அவங்க வதச்சுக்கிறாங்க. அதனால என்ன நடக்க போகுது? பல போராட்டங்கள் பல காலங்களாக, எவ்வளவோ போராட்டங்களாக விதவிதமா அரசியல் ரீதியாக இல்ல இந்த ரீதியாக அந்த ரீதியாக எந்த வேணா எடுத்துக்கோங்க, அத்தனை போராட்டம் பண்ணி என்ன சொல்யூஷன், என்ன கிடைச்சது நமக்கு? நான் வந்து இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு இது
ஃபைனலா ரொம்ப அது நடந்து இது நடந்து இது நடந்து அது நடந்து இவ்வளோ பிரச்சனை நடந்து ஃபைனலா ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு விஷயம் வருது. நான் என் படத்துல சிலம்பாட்டம்ன்ற படத்துல ஒரு மாட்டு அந்த காளை மாட்டோட எனக்கு வந்து சீன்ஸ் அந்த ஒரு மாசம் ஃபுல்லா அந்த காளை மாட்டோட நான் கூட இருந்து அதோட பழகி, ஏன்னா நீங்க அந்த மாட்டு பக்கத்துல கூட போக முடியாது. விஷயம் உங்களுக்கு தெரியும். அந்த மாட்டோட போய் டெய்லி அந்த மாட்டோட இருந்து அது சாப்பாடு கொடுத்து அதோட பழகி 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 அதுக்கப்புறம் தான் என்னால வந்து கிட்ட போகணும். இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயம் பேசுறேன்னா சும்மா வந்து பேசுறோம் சிலம்பரசன் கிடையாது. அப்போ எனக்கு அந்த இதோட அருமை என்ன அப்படின்றது அன்னைக்கு நான் அந்த படம் பண்ணும்போது பக்கத்துல இருந்து பார்த்ததுனால எனக்கு அதோட விஷயம் என்னன்னு தெரிஞ்சது. இப்ப என்னன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. ஏன் நீங்க அப்ப என்னன்னாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம். நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் தமிழர்களுக்கு வந்திருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்காத சிலம்பரசன் இன்னைக்கு என்னத்துக்கு வந்து மீடியா கூப்பிட்டு இன்னைக்கு பேசுறாரு நீங்க எல்லாம் கேட்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு காரணம் என்னன்னா என்னுடைய வயசு. நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் கிடையாது. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து எனக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு அதுக்கான ஒரு இடம் வந்திருக்கு. எனக்கு அதுக்கான ஒரு மரியாதையை தமிழ் மக்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு டிமானிட்டைசேஷனை மீறி 3 வருஷம் நடிக்காத ஒரு நடிகனுக்கு, படமே வராத ஒரு நடிகனுக்கு அதெல்லாம் மீறி எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து, எனக்கு ஒரு அன்பை கொடுத்து என் படத்தை வெற்றி பட செய்யறாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த மண்ணில் எனக்கு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நான் இந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கேன் அப்படின்னும் போது இப்படி ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து என்னால பேச முடியும். அதனாலதான் இதுக்கு முன்னாடி எனக்கு தோணினாலும் எனக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது, பேசுறதுக்கான தகுதியும் எனக்கு அன்னைக்கு கிடையாது. இப்பவும் எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், பேசுறதுக்கான அருகதை எனக்கு இருக்குன்னு தெரியும். ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த ஒரு புள்ள நான். அதனால இன்னைக்கும் நான் பேசலன்னா எப்பதான் பேசுறதுன்ற ஒரு கொஸ்டின் வருது. முதல்ல இந்த ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு மேட்டர் நான் சொல்லி ஆகணும். எவ்வளவு பிரச்சனைகள் போயிருக்கு, எல்லா பிரச்சனையும் நம்ம விட்டுட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு பிளஸ் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துப்போம், எல்லாத்தையுமே நம்ம தாங்கிப்போம். அது நம்மளுடைய பிளஸ். அதே நேரத்தில் நம்மளுடைய மைனஸும் அதுதான். எல்லாத்தையும் பரவாயில்ல 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 பரவாயில்லன்னு விட்டுட்டே இருந்தோம். அங்க அடிச்சான் பரவாயில்லன்றோம், இங்க அடிக்கிறான் பரவாயில்லன்றோம், இந்த பக்கம் அடிக்கிறான் பரவாயில்லன்றோம், அந்த பக்கம் அடிக்கிறான் பரவாயில்லன்றோம். சரி, இவனுங்க தான் அடிக்கிறானுங்க பரவாயில்லன்னா, சுனாமி வருது அதையும் பரவாயில்லன்றோம், ஃப்ளட் வருது அதையும் பரவாயில்லன்றோம், புயல் வருது அதையும் பரவாயில்லன்னு எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் வெள்ள அடிச்சிருந்தீங்க, நீ வீட்டுக்குள்ள வந்து தொண்டையில கை வைக்கிற. இத்தனை நாள் வெள்ள அடிச்சா பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து என்னுடைய உரிமையில, என்னுடைய கலாச்சாரத்துல, நான் என்னுடைய இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாரம்பரியத்துல வந்து இன்னைக்கு நீ கை வைக்கிற. இன்னைக்கும் நான் சைலண்ட், இன்னைக்கும் நான் இக்னோரண்டா, இன்னைக்கும் நான் வந்து பரவாயில்ல அப்படின்னு நீங்க இருக்க போறீங்களான்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களை கேட்கிறேன். இதுக்கும் நம்ம சைலண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்காக குரல் கொடுத்த அடுத்த 2 நாள்ல பொங்கலுக்கு வந்து ஹாலிடேவே இல்லைன்றோம். என்ன சொல்ல வரேன்னா, this is just the beginning. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு காஷ்மீர்ல ஒரு சண்டை நடக்குது. என்ன வருத்தம்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை இன்னைக்கு மதுரை போட்டு அடிக்கிறாங்கன்னா, அடிக்கிறது யாரு? நம்ம ஊர்ல இருக்க ஒரு போலீஸ்காரன். போலீஸ்காரன் மேல பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் வந்து நான் வேர்ல்டுலயே பார்த்தது இருக்கு. நான் யூஎஸ்ல அமெரிக்கால இருக்கும்போது
நான் வீட்டுல என் கசின் வீட்டுல படுத்திருக்கும் போது நேரா உள்ள வந்து போலீஸ் வந்து என்ன கன் வச்சு எந்திரின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டான். கூப்பிட்டு வந்து என்னன்னா வெளியில வந்து பேப்பர்லாம் கிடந்தது, விண்டோ ஓப்பனா இருந்தது, ஸோ யாரோ உள்ளுக்குள்ள வந்து பூந்திருப்பாங்கன்றதுக்காக செக் பண்றதுக்காக வந்தோம். இந்த மாதிரி உங்க ஊர்ல பண்ணுவாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்க ஊர்ல இந்த மாதிரி பார்த்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்படி ஒரு விண்டோ திறந்துருக்கு, இங்க இதுவா இருக்கு, இல்ல காணோம்னா இவன் தான் எடுத்திருப்பான்னு ஃபர்ஸ்ட் சொல்றவன் எங்க தமிழ்நாட்டு போலீஸ் தான் சொல்றாங்க. இப்ப எல்லாரும் போராடுறோம். ஒரு பக்கம் சென்னையில ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க, ஒரு பக்கம் மதுரை இவங்க போராடுறாங்க, ஒரு பக்கம் எங்க அப்பா போய் மாதிரில போராடுறாரு, ஒரு பக்கம் சீமானன போராடுறாரு, ஒரு பக்கம் இந்த கட்சி போராடுது, ஒரு பக்கம் அந்த கட்சி போராடுது, ஒரு பக்கம் தமிழ் உணர்வாளர்கள் போராடுறாங்க. 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் தனி 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 தனியாக போராடுறீங்க. இன்னைக்கு ஏன் தடி அடிச்சான்? காரணம் என்ன? அத்தனை பேர் ஒரு பப்ளிக் நியூஸ் இருந்தா நீங்க அத்தனை பேர் ஒரே இடத்துல வந்து இது பண்ணும்போது அடிக்கலாம். அன்னைக்கு இந்த நாட்டுல வெள்ளக்காரன் வந்து நம்மள அடிச்சான். அப்ப காந்தி கொண்டு வந்தாரு ஒரு புதுசான, ஒரு பிரச்சனை இல்லாத, ஒரு புது விதமான ஒரு போராட்டத்தை. அதுதான் நம்மளுக்கு ஃப்ரீடம். அப்ப இந்த காலத்துல இவ்வளவு படிச்சு இவ்வளவு அறிவு உள்ள நம்ம இன்னைக்கு இன்டர்நெட் காலத்துல ஒரு ட்விட்டர் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. வாட்ஸ்அப்ல ஒரு ஹீரோயினோட இத அனுப்புறீங்க, இதுக்கு போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அனுப்புறீங்க. இப்படி ஒரு காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக உங்களால புதுசா ஒரு விஷயம் பண்ண முடியாதா? நாளைக்கு 12 தேதி இந்த 14 அடுத்த நாள் வேணாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல மீடியா உங்க எல்லாரையும் நம்புறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இதை நம்புறேன், உண்மையான உணர்வு உள்ள தமிழர்களை நம்புறேன். நான் இந்த உணர்வு இல்லாத தமிழ்னா என்னன்னு தெரியாத அந்த குரூப் கிட்டே நான் பேசல. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட ப்ளீஸ் வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க. தமிழ் உணர்வுள்ள, தமிழ்நாட்டுல பிறந்த தமிழன் என்ற அந்த ஒரு பெருமையும் உணர்வும் அந்த பாரம்பரியம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு தனித்தனி 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 தனித்தனியா அங்கங்க போராடுறத முதல்ல நிறுத்துங்க. நாளைக்கு 12ஆம் தேதி நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என் வீட்டு வாசல்ல, என்னுடைய வீட்டு வாசல்ல 5 மணிக்கு 10 நிமிஷம் வாய மூடி கருப்பு சட்டை போட்டு சிலம்பரசன் என்னுடைய இதுக்கு அகைன்ஸ்ட் ஜல்லிக்கட்டு இந்த விஷயம் வந்து தவறு, இது நடக்கணும் அப்படின்ற என்னுடைய ஆதங்கத்தை 10 நிமிஷம் என் வீட்டு வாசல்ல நான் நிக்க போறேன். டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார விளம்பரம் பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட் சிந்தாதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதிராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9440074666.